பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்ம இந்த கடந்த இரவு வேலையில் கூட கர்த்தர் நம்ம எல்லோருமே சுகமாய் அவர் தாங்கி இந்த காலை வேலையை அவர் காணும்படியாக செய்த கிருபைக்காக கர்த்தர் நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். டெய்லியுமே பார்த்தீங்கன்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்களை கர்த்தர் நமக்காக அவர் செய்து கொண்டிருக்கிறார். இதில் ஒரு மாற்றமும் இல்லை. அதிகாலையில் எழுந்து நம்ம திரும்பி எல்லா வேலைகளையும் முடித்து நம்ம வீடு வரும் வரைக்குமாக கர்த்தர் எல்லா காரியங்களையும் அவர் அற்புதமாய் அவர் செய்து வருகிறார். அவர் செய்கிறவராக இருக்கிறார், இனிமேலும் அவர் செய்ய போகிறவராக இருக்கிறார். ஆனால் ஒரு விஷயம், அவருக்காக மறுபடியும் என் வாழ்க்கையில நான் ஏதாவது செஞ்சேன் அப்படின்னு சொன்னா அது நம்ம சற்று யோசிக்கக்கூடியவைகளாக இருக்கிறது. ஆனால் தேவன் இன்றைக்கு நம்மையும் அவர் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார் என்று நம்ம சொன்னோம்னா அவருக்காக ஏதாவது ஒரு காரியங்களை இன்னைக்கு நம்ம செஞ்சிட மாட்டோமா, அடுத்த நொடியில் நம்ம அதை செஞ்சிட மாட்டோமா, அடுத்த நாள் செஞ்சிட மாட்டோமா என்று அவர் காத்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். அதனால முடிந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு நாள் கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த நாளை கர்த்தருக்காக பிரயோஜனமாக ஏதாவது ஒரு காரியங்களை அவர் சமூகத்தில் நம்ம செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் செய்த அற்புதங்களாக இருக்கட்டும், அதிசயங்களாக இருக்கட்டும், அதை மற்றவர்களிடம் நம்ம ஷேர் பண்றதுனால கூட சிலருக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருந்து கர்த்தரை அவர்கள் விசுவாசிப்பார்கள். அது மாத்திரம் இல்லாமல் நிறைய பேருக்கு ஜெபங்கள் தேவைப்படுவதாக இருக்கும், ஆறுதலான ஒரு வார்த்தை அவர்களுக்கு தேவைப்படுகிறவர்களா இருக்கும். அவர்களை பார்த்து நீங்க கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், அவர் வாழ்க்கையை மாற்றினார், உங்க வாழ்க்கையும் மாற்றுவார் என்று நம்ம அன்போடு கூட பேசுவோம். ஆனால் கூட அவர்கள் அது விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாய் ஒரு காரியமாக இருக்கும். நம்ம செல்ஃபிஷாக என் குடும்பத்துக்காக, எனக்காக, என்னோட சூழ்நிலைக்காக மாத்திரம் நான் ஜெபித்து விட்டு கடந்து செல்லக்கூடாதபடிக்கு அநேகருக்காக ஜெபிக்கிறவர்களாக நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் மெய்யாகவே அவர் சந்தோஷப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னு சொன்னால் அதிகாலையில் நான் படித்த ஒரு வார்த்தை அப்படியா இருக்கிறது. யோவான் 17வது அதிகாரம் 20வது வசனத்தில் கூட, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று இந்த வார்த்தையை நான் வாசித்த பொழுது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ எனக்காக மாத்திரம் இல்லை, நான் யாருக்கு அவருடைய வார்த்தையை சொல்கிறேனோ கர்த்தர் அவர்களுக்காகவும் அவர் என்ன சொல்றாரு, நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு எத்தனையோ பேர் கைவிடப்பட்ட நிலைமையில, கைவிடப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு காணப்படுவாங்க. நம்ம அவங்களுக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது கர்த்தர் அவர்களையும் அவர் அண்டையில சேர்த்துக் கொள்வார். இன்னைக்கு நாமெல்லாம் ஒரு மந்தையில இருக்கிறது போல அவர்களும் அந்த மந்தைக்குள்ளாக அழைத்து வருகிறதற்கு நான் அதுக்கு ஒரு பாத்திரமானாய் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் நீங்களும் அதற்கு ஏதுவாய் கர்த்தருடைய வார்த்தையை பரப்புங்கள். முடிந்த அளவுக்கு இன்றைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்க இயேசுவை பற்றி சொல்லுங்க. கர்த்தர் அதை பிரியப்படுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். நம்ம வார்த்தை சொல்லி அவங்க விசுவாசிச்சாங்கன்னா அவர்களுக்காகவும் கர்த்தர் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஆமே, நீங்க கண்டிப்பாக இந்த காரியங்களை கடைபிடிப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமே. இந்த நாள் உங்களுக்கு முழுவதும் கர்த்தர் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் நீங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நன்மையான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவரே இந்த வார்த்தையை கொண்டு செல்லுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தையை கேட்டு விட்டு செல்லக்கூடாதபடிக்கு ஆண்டவரே அநேகருக்கு நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களா இந்த பூமியில அப்பா எத்தனையோ பேர்கள் எங்களோட வாழ்க்கையில இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் என் தேவன் எங்களை நம்பி நீ கொடுத்த இந்த ஜீவனுக்காக ஆண்டவரே பிரயோஜனமான ஒரு காரியங்களை இந்த வாழ்க்கையில நாங்கள் செய்யும்படியாக இந்த நாளில் ஆண்டவரே அநேகருக்கு உங்களுடைய சத்தியத்தையும் அற்புதமும் சொல்ல எங்களுக்கு தைரியத்தை கொடுங்க, எங்க நாவை தொடுங்க. அந்த வார்த்தை மற்றவர்களுக்கு கடந்து செல்லும் பொழுது அவர்கள் உங்களை விசுவாசிக்கும்படியாக அப்பா நீங்க அற்புதமான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டு முயற்சி எடுக்கிறதான ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆண்டவரே நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உங்க பிளெஸிங் சாலைகளை நிரப்புங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்பரட்சகர் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம், ஜெபக்கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.